ஒரு தாயோட வயித்தை கிழிச்சு அதுலேருந்து எடுத்த ஒரு குழந்தைய இந்த அம்மன் காதுல மாட்டியிருப்பாங்க. அதாவது தோடு மாதிரி அந்த குழந்தைய காதுல மாட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திருவக்கரை அப்படிங்கிற ஊர்ல வந்து வக்ராசுரன் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அசுரன் இருக்கான். அவன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு வரத்தை வாங்குறான். அது நீங்க என் கூட இருக்கிற வரைக்குமே என்னை யாராலையுமே கொல்ல முடியாது, அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வாங்குறான். அதாவது எப்படின்னா, எப்பவுமே அந்த சிவலிங்கத்தை அவன் ஒரு செயின் மாதிரி செஞ்சு கழுத்திலே போட்டு சுத்திட்டு இருப்பான். அந்த சிவலிங்கம் அவன் கழுத்துல இருக்க வரையும் இவனை யாராலையுமே கொல்ல முடியாது, அப்படி ஒரு வரத்தை வாங்கலாம். இந்த வரத்தை வச்சுக்கிட்டு எல்லா தேவர்களையும் எல்லா மனிதர்களையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாரும் போய் சிவன் கிட்ட முறையிடுறாங்க. நீங்க தான் இவருக்கு வரம் கொடுத்தீங்க, ஒரு பயங்கரமான டார்ச்சர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் சமூகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி முறையிடுறாங்க. ஸோ சிவன் வந்து விஷ்ணு கிட்ட சொல்லி போய் கதை முடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு ஒரு தகுந்த காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ணுவானா, அந்த அசுரன் சாப்பிடும்போது தன்னோட அந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிங்கத்தோட செயின், அதை எடுத்து கழட்டி துர்முகி அவனோட தங்கையை கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். விஷ்ணு கரெக்டா அந்த சமயத்துல வந்து அவர் கூட போர் பண்ணி அந்த அசுரனை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இந்த துர்முகி இருக்காங்க பார்த்தீங்களா, அவனோட தங்கை இவங்க வந்து தன்னோட அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆகி எல்லாத்தையுமே சித்தவதை பண்ண எல்லா தேவர்களையும் எல்லா